அப்படின்னு நினைக்காங்க. ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னு கேளுங்க. என்னைத்தான் சொன்னார் அப்படின்னு நினைக்காதுங்க, எனக்காக சொன்னார் அப்படின்னு நினைங்க. அல்லேலூயா. மீண்டும் சொல்கிறேன், நான் ரொம்ப யோசித்து தான் இதெல்லாம் பேசுகிறேன். ஆண்டவர் என்ன இது பேசாமல் அவர் இன்னொரு இதில் என்னை அனுமதிக்கலை. அது உண்மையை சொல்கிறேன். நீங்கள் எப்படி எடுத்துடுவீங்களோ. நானும் எல்லோரும் போல் அப்படி நைஸாக சொல்ல வேண்டிய கடமை. அவங்க நம்ம என்ன கட்டாயப்படுத்த முடியும் அப்படின்னு எல்லா பாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னை கர்த்தர் அப்படி அனுமதிக்கவில்லை. அதுதான் உண்மை. நான் இருந்தால் அப்படி தான் இருக்கும். ஆகவே நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள முடியும், உங்களை சரி செய்து கொள்ள முடியும் அன்போடு கேட்கிறேன். தவறு அப்படின்னு நினச்சா நீங்கள் என்னோட தாராளமாக இதை நீங்கள் கேட்கலாம், பிரச்சனையே இல்லை. இந்த விஷயத்தை நீங்கள் என்கிட்ட கிளாரிஃபை பண்ணலாம், என்னோட நீங்கள் பேசலாம். எனக்கு இன்று செய்தி டைரியில் நான் இன்றைக்கி எழுதி வச்சது, இன்று செய்தி என்னால் உருவாக்க முடியவில்லை, ஆனால் இருதயம் ஆவிக்குரிய பாரத்தினால் நிறைந்து காணப்படுகிறது, ஆவியானவர் என்னை நடத்துவாராக. இதுதான் ஒரே ஒரு வசனம் மட்டும்தான் காலையில் கொடுத்து இது நேற்றை கொடுத்தா ஒரே ஒரு வசனம் தான். அந்த வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் 1:31. நானும் இவரை அறியாதிருந்தேன், இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்க வந்தேன் என்றான். யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்நானம் கொடுத்த பின்பு இயேசு கிறிஸ்துவை இன்னொரு முறை கண்டு அவரை குறித்து சொல்லுகிற வார்த்தை இது. அப்பொழுது சொல்லுகிறார், நானும் இவரை அறியாதிருந்தேன், எனக்கும் இவர் யாருன்னு தெரியாது. இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி வந்தேன் என்றார். யோவான் உலகத்தில் அனுப்பப்பட்ட நோக்கமே என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவை இவர்தான் மேசியா என்று உலகத்திற்கு வெளிப்படுத்த வேண்டும். எப்படி வெளிப்படுத்துவது? ஞானஸ்நானத்தின் மூலம் வெளிப்படுத்த வேண்டும். அதற்காகத்தான் நான் உலகத்திலே வந்தேன், என்னுடைய ஊழியம் அவ்வளவுதான் என்று சொல்லுகிறார். அப்படியானால் ஞானஸ்நானத்தின் மூலம் இயேசுவை சமஸ்த இஸ்ரவேலுக்கும் இவர்தான் மேசியா என்று முதல் படியிலே அறிவிக்க வேண்டியது தேவனுடைய திட்டமாக இருந்தது. ஞானஸ்நானத்தின் அவசியம், ஞானஸ்நானமானது ஒரு நபரை இவன் அல்லது இவள் கிறிஸ்துடையவள் என்று உலகத்துக்கு அறிவிக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. சும்மா ஒரு இதில் ஒரு கமர்ஷியல் அல்லது ஒரு சோசியல் ஆக்டிவிட்டி கிடையாது. ஞானஸ்நானம் அது பெற்றுக்கொள்கிற ஒரு மனிதனை இவன் உலகத்துக்குரியவன் அல்ல, இவன் கிறிஸ்துவுக்குரியவன், இவன் ஆவியினால் பிறந்தவன் என்று உலகத்திற்கு காட்டுவதுதான் ஞானஸ்நானத்தின் நோக்கம். இயேசுவை ஞானஸ்நானத்தின் மூலம் பிதா வெளிப்படுத்தினார். யார் மீது ஆவியானவர் வந்து அமர்வாரோ அவரே மேசியா என்று சொல்லி இருந்தார். அதன்படி யோவான் அங்கே அறிக்கையிடுகிறான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை இஸ்ரவேலுக்கு வெளிப்படுத்தும் பொருட்டாக அங்கே யோவான் அனுப்பப்பட்டார். நம்மையோ உலகத்திற்கு நம்மை வெளிப்படுத்தும் பொருட்டாக, அதான் உலகத்தின் கடைசி பரியந்தம் நீங்கள் எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள் சொன்னார்ல, உலகத்திற்கு நம்மை வெளிப்படுத்தும் பொருட்டாக பிதா தம்முடைய குமாரனையே பலியாக்கினார். ஆகையால் தான் நீங்கள் உலகெங்கிலும் போய் எனக்கு சாட்சியாக இருங்கள் என்று இயேசு சொன்னார். இன்று நாம் எவைகளுக்கு சாட்சியாக இருக்கிறோம்? யாருக்கு சாட்சியாக இருக்கிறோம்? பரலோகத்தை நான் நம்புகிறோமா? நம்முடைய பயணம் பரலோகத்துக்கு நேராக போய் கொண்டிருக்கிறதா, இல்லை பாதாளத்துக்கு நேராக போய் கொண்டிருக்கிறதா? ஆனால் நம்ம நிச்சயம் பாதாளத்துக்கு நேராக போக மாட்டோம். யாரும் போக மாட்டீங்க, யாரும் போக மாட்டோம். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? பாதாளம் வந்து யாருக்கு? ரசிக்கப்படாதவங்கன்னு சொல்லுங்களேன், பாவிகளுக்கு. எவ்வளோ ஜனங்கள் அறியாத தெரியாத பாவிகள் இருக்காங்க, பாதாளத்துக்கு போயிடுவாங்க. இன்றைய கிறிஸ்தவம் பாதாளத்துக்கு போகணுன்னு நான் நம்பலை. வேற எங்கே போகும்? அறிந்தும்
அதன்படி சொல்லுங்களேன், செய்யாதவன் அநேக அடிகளுக்கு பாத்திரமா இருக்கிறான். அப்ப பாதாளத்துக்கு கீழே ஒரு பாதாளம் இருக்கு. அறிந்தும் நாம ஆவிக்கேற்ற வாழ்க்கை வாழாட்டு அங்கதான். சரியா இல்லையா? சரியா இல்லையா? ஆமா. நான் சொல்றதுல கிராமட்டிக்கல் மிஸ்டேக்கு, சோஷியல் மிஸ்டேக் எதுவும் பார்க்காதுங்க. சப்ஜெக்ட் இருக்கான்னு பாருங்க, விஷயம் இருக்கான்னு பாருங்க. உருவாகி வாங்க. உருவானா கர்த்தர் கரம் கொடுத்து தூக்குவார். உடைந்தே போனால் சாத்தான் பின்னால் இழுத்துருவான். ஏன் என்று நீங்க கேள்வி, உங்களுக்குள்ள கேள்வி கேளுங்க. ஏன் இதுல ஒரு காரியம் இருக்கு, சொல்றது சரிதானே? ஒரு பாஸ்டர் என்கிட்ட கேட்டாரு, பாஸ்டர் உங்க சபையில் இப்படியெல்லாம் பேசுறவங்க இருப்பாங்களா? நான் சொன்னேன் இருக்கிறாங்கன்னு சொன்னேன், உயிரோடு இருக்கிறாங்கன்னு சொன்னேன். ரீசண்டா ஏன்னா ஒரு சில இதெல்லாம் கேட்டார். கேட்டுட்டு ஜனங்கள் இருக்காங்களா பாஸ்டர், நாங்கள் அப்படியெல்லாம் பேசவே மாட்டோம் பாஸ்டர், தொலைச்சு போடுவோன்னு அப்படி சொல்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு தந்த சிலாக்கியத்திற்காய் கர்த்தரை துதிக்கிறேன். பாக்கியத்திற்காய் கர்த்தரை துதிக்கிறேன். உங்களுக்கு தந்த பாக்கியத்திற்காய் கர்த்தரை துதிக்கிறேன். கரங்களை நாம் கர்த்தரை சோதரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. ரைட். அப்போ இயேசு கிறிஸ்துவை அந்த நாளில் இஸ்ரேலுக்கு இவர் தான் மேசியான்னு வெளிப்படுத்தணும். நம்முடைய கடமையும் உலகம் முழுதும் உள்ள ஜனங்களுக்கு இயேசுவே மெய்யான தேவன் என்று வெளிப்படுத்தும்படி இயேசு பிதா தம்முடைய குமாரனை அனுப்பி பலியாக்கி நம்மை சாட்சிகளாய் ஏற்படுத்தி இருக்கிறார். நாம எதுவரைக்கும் சாட்சியா இருக்கிறோங்க? முதல்ல யாருக்கு சாட்சியா இருக்கிறோம்? எதுவரைக்கும் சாட்சியா இருக்கிறோம்? அதான் முதல்ல சொன்ன பாருங்க. சினிமா விரும்புகிறோம் போயிடுறான், அடுத்து என்ன சீட்டு அளிக்கவும் போயிடுறான், சமயத்துக்கு முன்னே போயிடுறான். பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணுறேன், சமயத்துக்கு முன்னே போயிடுறான். இப்போ கேள்விப்படுறேன், ஆலயத்துக்கு நிறைய பேர் மாறி மாறி பார்க்க வரதா கேள்விப்படுறேன். என்னென்னு தெரியல எனக்கு. பல இடங்களில் டவுனில் சொல்கிறாங்க, நம்ம இங்கே இடத்துல இருக்காது. பாவம். வி ஹேவ் டு பிட்டி ஃபார் தம், தட்ஸ் ஆல். வி ஹேவ் டு ப்ரே அண்ட் பிட்டி ஃபார் தம். அவ்வளோதான். சரி, ஜெபம் பண்ணுவோம். அடுத்து பாருங்க, நம்ம உண்மையிலே கர்த்தர் என்ன ரட்சித்திருக்கிறார், எனக்காக ஜீவன் கொடுத்திருக்கிறார், நான் அவரை நேசிக்கிறேன் என்று சொன்னால் அந்த நேசம் நம்மை சமயத்துக்கு கொண்டு வருமா வராதா? நீங்கள் சொல்லுங்க. வரும்ல? ஒரு சினிமா மோகம் அவனை தியேட்டருக்கு கொண்டு போகுது, குடிவரி மோகம் தண்ணி சாராயம் பிராண்டி அவனை கல்லுக்கடை கொண்டு போகுது, பஸ் ஸ்டாண்டில் என் ஃப்ரெண்டு அங்கே கொண்டு போகுது, சும்மா ஊர் சுற்றுறது அங்கே கொண்டு போகுது, எல்லாம் ஒன்றை கையாளுகிறது. ஆனால் இயேசுவின் அன்பு மட்டும் உன்னை கையாள முடியவில்லையோ? காரணம் அவருடைய அன்பின் குறைவில்லை, இயேசுவின் அன்பு கொண்ட இடம் இல்லைங்க. நீ எல்லாம் முழுவதுமாக உலகத்தில் மூழ்கி போனாய், கிறிஸ்துவ கடமை இல்லைங்க. இருந்தா எப்படி பிந்தி வருவீங்க சொல்லுங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வசனம் இருக்கு தெரியுமா? இன்னைக்கு நான் ஒன்றுமே இது வேற வசனமேட்டே இருக்காது. அது 2 கொரிந்தியர் நியாயாசனம் ஒன்று வரும். 2 கொரிந்தியர் அலமசு சொல்லுவாங்க நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு பரிசு தரணும் சார். பாருங்க, இப்படி இருக்க வேண்டாமா எல்லாரும்? 2 கொரிந்தியர் 5:10. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். சரீரத்தில் ஆவி சரீரம் அந்த அர்த்தத்தில் வரும். நம்முடைய சரீரத்துக்காக இந்த உலக வாழ்க்கையில் நம்ம செய்கிற எல்லா நன்மை அல்லது தீமைக்கு தக்க பலனை நாம் அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். இது என்ன நியாயாசனம்? பவுல் யாருக்கு சொல்றாரு? சபைக்கு நம்மெல்லாம் சொல்றாரு. ஒரு நியாய தீர்ப்பு வந்து பாவிகள்லாம் தானால போயிடுவாங்க, பரலோகத்துக்கு வரவங்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருக்குன்னு பரிசுத்தவான்கள் சொல்றாங்க. நான் இதை நம்புறேன். புரிஞ்சிருக்க? இதில் உங்களை ரொம்ப அதான் ஒன்று எப்பவுமே சொல்லிட்டு இருப்பேன். என்ன சொல்றேன்? எஸ்கட்டாலஜி அப்படின்னா மரணத்துக்கு பின்பு அல்லது கடைசி கால காரியங்கள். இதில் யார் அடித்து பேசினாலும் நம்பாதுங்க.
அவங்க ஒரு ஃபோக்கஸ் பண்ணலாம், லைட்டு காட்டலாம், வெளிச்சத்தில் பாருங்க, அதை காட்டலாம், பாருங்க, நிதானிங்க. இப்படித்தான் அப்படித்தான், அது முன்னால இது பின்னால, நான் எல்லாம் எடுத்துங்க, கர்த்தருக்குள்ள வச்சுட்டுடுங்க. நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடி இதை சொல்கிறேன். நானும் அப்படித்தான். அது எல்லாம் முழுமையாக அவர்கிட்ட கீ அவர்கிட்ட தாங்க இருக்கு. எல்லாம் அந்த சிலது அந்தந்த நேரங்கள் தான் விளங்கும், நமக்கு அதுவரை விளங்காது. ஆனால் நம்ம இடத்துல நல்ல காரியம் இல்லை, நமக்கு நம்ம புரிந்து கொள்ள அளவுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா நம்ம பரலோகத்தில் பரிசுத்தவான்களாகிய நாமும் சபைக்கு இது பரலோகத்துக்கு போகிற நாமும் அங்கே ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது, ஒரு நியாயாசனம் இருக்கிறது. அது யாருடையது? கிறிஸ்துவின் நியாயாசனம். அதில் என்ன 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 செய்கிறாரு? நம்ம செய்கிற உலகத்தில் உள்ள நன்மை தீமை இதற்கு ஒரு பலன் தராரு. அது என்ன வேதத்தில் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. நான் அந்த பகுதியில் போகல. அதாவது நம்முடைய கிரியைகளுக்கு பலன் உண்டா இல்லையா? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய கிரியைகளுக்கு பலன் உண்டு, கிரியைகளுக்கு தக்க பலன் உண்டு. எல்லாருக்கும் ஒரே பிளாட் கிடையாது, அப்படி இருக்கு. அது என்னன்னு தெரியாது, வித்தியாசம் இருக்கும், இருக்குன்னு இருக்குல்ல, வித்தியாசம் உண்டு. அது எந்த அடிப்படையில்? நாம செய்கிற நன்மை தீமை அதன் அடிப்படையில் உண்டு. நான் ரட்சிக்கப்பட்டேன், பரிசா பெற்றேன், பரலோகத்துக்கு போயிட்டேன், அடுத்து எனக்கு அந்த ரிவார்டு பலன். நீ என்னப்பா செய்த? நான் நல்லா ஜீவிச்சிட்டேன், ஒரு பாவம் பண்ணலை, தப்பு பண்ணலை, ரைட். அடுத்து ராமச்சந்திரன், நீங்கள் என்னையா செய்தீங்க? ஆண்டவரே எனக்கு ஒன்றுமே இல்லை, கொஞ்சம் பூமி இருந்து நான் எல்லாம் பார்த்த பிறகு அதை விற்று நான் ஊழியத்துக்கு கொடுத்துட்டேன். அடுத்து அஜிகுமார் என்ன பண்ணீங்க? ஐயா எனக்கு ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, பிள்ளைகள் தான் 2 பேர் இருந்தாங்க, ஊழியத்துக்கு போங்கன்னு சொல்லிட்டேன், வேறு எதுவுமே எனக்கு இல்லை. அடுத்து ஜான்சன் பிரதர் என்ன செய்தீங்க? எனக்கு அவருக்காக நல்ல ஆராதனை நடத்துவேன், எங்கெல்லாம் முடியுமோ எல்லா இடமும் போய் நடத்தினேன். ஸ்டான்லி என்னப்பா செய்தான்? எனக்கு ஒரு 13 வீடு, ஒரு 7.25 ஏக்கர், அதை நல்லா பராமரித்தேன் பாஸ். இது ஐயா நல்லா பராமரித்தேன், நல்ல சம்பாத்தியம் வருமானம் தந்தீங்க, வச்சு நல்ல பேங்கில் போட்டு வச்சுருக்கேன். புரியுதா? சைலண்டாக இருக்கீங்களே ஐயா. வடநாட்டில் ஒரு வீடு இல்லாமல், ஆராதிக்க ஒரு இடம் இல்லாமல் அங்கே இருக்கிறான். நீ என் புள்ள, உனக்கு தெரியும், நீ 7 வீடு வச்சு சம்பாதிச்சியா? அங்கே ஒரு இடம் இல்லாமல் இருக்கிறான், 7.25 ஏக்கர் வச்சிருக்கியா? கேட்பார்ல என்கிட்ட. நம்முடைய கிரியைகளுக்கு தக்க பலன் அங்கே உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அதுதான் எல்லாரும் ஜீவனை கொடுக்காங்க, ஜீவன் அற்பமான்றாங்க. எது இருந்தாலும் கொடுத்தாங்க. மிஸ்லிமாரும் தேவன் அறிந்தவங்க. நம்ம ஐயா இருக்கார்ல, யார்? நம்முடைய திருநெல்வேலியில் செல்வின் சிரோமணி வந்தாங்க, வருவார்ல. அவருக்கு 2 வீடு இருந்துங்க, 2 ஆம்பளை பையன்மார், ஒரு பொம்பளை பிள்ளை கட்டி கொடுத்தாச்சு. அவர் சிஎஸ்ஐ பேக்ரவுண்ட், எல்லா இடத்துக்கும் போகிறார். அவர் இந்த இது மத வரி கிடையாது, அந்த இது அதாவது அந்த டினாமினேஷன் ஒரு அந்த இது பெனால்ட்டி கிடையாது. என்ன மாதிரி இது கிறிஸ்தவம் எல்லாரும் நேசிப்பார். அவர் ஒரு வீட்டை ஒரு சபை கழுவி கொடுத்தார். என்னங்க இது நியாயமா? 2 ஆம்பளைகள் இருக்கு, 2 பேரும் கொடுத்தா என்னங்க? அல்லேலூயா. அது சரிதான், எனக்கு தெரியாது, அவர் கொடுத்துட்டார். அவருக்கும் எனக்கும் பலன் ஒன்றா இருக்குமா? நான் 7 வீடை வச்சு நான் சம்பாதிச்சிட்டு இருக்கேன், அவர் 2 வீட்டில் உனக்கு கொடுத்துட்டாரு, அங்கே ஒரே இடத்துல இருக்க முடியுமா? தெரியல எனக்கு. அதுதான் உங்களுடைய கிரியைக்கு தக்க பலன் ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய ரட்சிப்பு உங்களில் எப்படி கிரியை செய்கிறது? உங்களை உந்தி தள்ளுதா? இன்னைக்கு 8:20 மணிக்கு 8:20 காலையில் உஷா சகோதரி சர்ச்சுக்கு வந்துட்டாங்க. நல்லா நடக்க முடியாது, பாவம். எனக்கு நான் அப்படியே உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் வீட்டில் போனாலும் இது காலி இந்த ஆப்ரேஷன் இன்னும் சரியாக இல்லை, கொஞ்சம் நடப்பாங்க. சரியாக இது கிடையாது, பாடி இன்னும் சரி கிடையாது. 7:20 இங்கே வந்துட்டாங்க 2 பேரும். வாஞ்சியை பார்த்தீங்களா? இது இல்லைங்க வாஞ்ச. வேதம் எப்படி சொல்லுது? வேதம் எப்படிங்க சொல்லுது? வேதம் எப்படி சொல்லுகிறது? ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க, உங்கள் அம்மா அப்பானா அம்மா சகோதரி மறந்துருக்காங்க, சகோதரம் மறந்துருக்காங்க,
எனக்கு யார் அம்மா, எனக்கு யார் சகோதரி, இந்த இருக்கு என் வார்த்தையை கேட்குறீங்களா, நீங்கள் தான் என் அம்மாவும் சகோதரின்னு சொன்னாரா இல்லையா? சொன்னாரா இல்லையாங்க? ஒருவன் என்னை பார்க்கிலும், அந்த வசனம் எதில் இருக்கு? 10:37, தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. உபாகமத்தில் 33 ரெஃபரன்ஸ் இருக்கும், வீட்டில் வாசிக்க. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். இதெல்லாம் நமக்கு கிடையாதா? இது என்னை வாசித்த இந்த ரிச்சர்ட் உம்பரண்ட் அவர் இப்படி தோமா இப்படிப்பட்டவங்களுக்கு தானா? நமக்கு கிடையாதா இது? அதனால் மனை பிள்ளைகளை விட்டுட்டு சும்மா ஊதாரியாக நடக்கணும்னு சொல்லியிருக்கான். அப்படி இல்லை. ரட்சிக்கப்பட்டவங்க வசனத்தை கரெக்டாக புரிஞ்சிடுவாங்க. ரட்சிக்கப்படாதவங்க இதை புரிஞ்சிக்க மாட்டாங்க. உடனே கேட்பாங்க, அப்படின்னா நமக்கு இந்த மனை பிள்ளைலாம் முக்கியம் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரட்சிக்கப்படலை. சபையில் நிறைய இருப்பாங்க, அங்கேயே இருப்பீங்க, எனக்கு தெரியாது, ஜாக்கிரதையாக இருங்க. நான் சொல்லக்கூடிய கருத்துக்களை வச்சு நீங்கள் சிந்திங்க. மனம் திரும்புதல்னா என்ன? சிந்திங்க. அதுக்கு மாறான காரியம் உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கா, அதை அறிக்கை எடுங்க, ஜெபம் பண்ணுங்க, மன்னிப்பு பெற்றுடுங்க, சாட்சி சொல்லுங்க. அது அநேகரை என்ன உயிர்ப்பிக்கும். ஜீவனுள்ள சபையாக மாறட்டுமே நம்ம சபை. பாசாங்கு பண்ணி பாவனை பண்ணி இருக்கிற சபையாக இல்லாமல் ஜீவனுள்ள சபையாக மாறட்டுமே. என்னில் உள்ள மாற்றங்களை நான் சொல்கிறேங்க. சபை ஆரம்ப நாட்கள் எனக்கு இப்படியெல்லாம் என்ன கிடையாது, தாக்கம் இருந்து அதை சொல்ல தெரியல எனக்கு. ஆரம்ப நாட்களில் என்னுடைய நோக்கம் என்ன தெரியுமா? சபையில் உள்ள எல்லாருக்கும் நல்ல சாப்பாடு இருக்கணும், எல்லாருக்கும் வீடு இருக்கணும். அது பழையவங்களுக்கு தெரியும். எல்லாருக்கும் வீடு இருக்கணும், சொத்து எல்லாரும் வாங்கணும், இருக்கிறவங்க இன்னும் வாங்கணும், சபையில் உள்ளவங்க நல்லா இருக்கணும், சொத்து எல்லாரும். இது இன்னும் பழையாக்கள் தெரியும். இதற்காக நானே தான் வாங்குவேன், எல்லாம் சொல்லி சொல்லி வாங்குவேன். இதில் ஒரு குடும்பத்தார் சொல்லுவாங்க, நம்ம பேரெல்லாம் சொல்லலை, இப்போ யார் சொன்னால் அவங்களுக்கு நான் இல்லை ஒன்றும் இல்லை, ஆனாலும் வேண்டாம். அந்த பிள்ளை சொல்லார், பாஸ்டர் கர்த்தர் வர போகிறாரு, எதுக்கு இதெல்லாம் சொத்து வாங்குறீங்க? நான் சொல்லி சரிண்ணா கை ஊற்றுங்க, என் கை தெரிஞ்சு தயவுசெய்து கை தூங்கலாம். எதுக்கு? அதை வீட்டுக்காரர் சொல்லுவார், அவர் தான் சொல்லுவார், கர்த்தர் வருகை சாமி, எதுக்கு பாஸ்டர் சொத்து? வேண்டாம் பாஸ்டர். டிவிஎஸ்ரி முக்கில் வேண்டாம், வேண்டாம் பாஸ்டர், வாங்க வேண்டாம். ஏற்பாடு ரோட்டில் வேண்டாம் பாஸ்டர். சரியா பிரதர்? நான் ஒரு என்ன சொன்னேன் தெரியுமா? நீங்கள் வாங்க வேண்டாம், எனக்கு வாங்குறேன், ரூபா தாங்கன்னு வாங்கினுங்க. அப்படி வாங்கி கொடுப்பேன். ஏன்னா நம்ம ஜனங்களுக்கு இருக்கணும். இல்லாத ஆளுக்கெல்லாம் நம்முடைய இந்த பேர் ஒரு டாக்ஸியெல்லாம் ஓட்டுவார், அவருக்கெல்லாம் இடம் இருந்தது. லீலா சகோதரி எல்லாருக்கும் இடம் இருந்தது. அது இன்னும் வந்து ஒரு சின்ன சின்ன சௌகரியமாக உண்டு, எல்லாருக்கும் இடம் இருந்தது. சில வித்துட்டு போயிட்டாங்க. அல்லேலூயா. எல்லாருக்கும் இடம் வாங்கணும், கொடுக்கணும், அதுதான் என் வாஞ்சங்க. ஆனால் இன்னைக்கு என்ன சொல்கிறேன், இந்த இடமெல்லாம் இருக்காதுங்க, அங்கே தான் இடங்க. இங்கே எதுக்கு இடம்னு கேட்குறேன். இன்னைக்கு என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி கருத்தை நடத்துறது. அன்னைக்கு இன்னைக்கு எனக்கு முக்கியம், இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யம் எனக்கு முக்கியம்னு கர்த்தர் என்னை நடத்துகிறார். உண்மையை சொல்கிறேன். அதான் எல்லாரும் தெரியுமா, அம்பிசை விடுவாங்க, இப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? நிறைய கஷ்டப்பட்டு வாங்கணும், எப்படியாவது கஷ்டப்பட்டு வாங்கிடுவோம். இன்றைக்கு அந்த இங்கே உங்களுக்கு வாங்கி கொடுக்கணும் அல்ல, வேண்டான்னு சொல்லலை. ஆனால் அங்கு என்னுடைய இருதயம் அங்கே இருக்கிறது. இங்கு இருக்கிற ஒரு ஆளுக்கு இன்னொரு சொத்து வாங்குறதை விட அங்கே ஒரு இல்லாத இடத்துல ஒரு ஆலயத்துக்கு இடம் வரட்டுமே, இல்லாத ஒரு ஊழியக்காருக்கு ஒரு வீடு வரட்டுமே, இல்லாத ஒரு ஊரில் ஒரு கட்டிடம் வரட்டுமே. நாளை தினத்தில் ஆண்டவருக்கு முன்பாக என்ன பதில் சொல்வோம்? இன்றைக்கு பிள்ளைகள் சேர்த்து வைக்கிற அதே பிள்ளைகள் நாளைக்கு உங்களை வீட்டோடு கூட துரத்திடுவாங்க. தெரியாது, துரத்தணும்னு சொல்லலை, நடக்கும்னு சொல்லலை, உலகம் அதுதான். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய கண்களை திறப்பாராக. ஒரு ஆளுக்கு வீடு வாங்கி கொடுக்கும்போது அவர் சண்டை விட்டு இருந்தார், வேண்டாம் பாஸ்டர் வீடு வேண்டான்னு. ஆமாம், இவட்ட வாங்க வேண்டாம், வீடு வேண்டாம் அப்படின்னு நான் கட்டாயப்படுத்தி வாங்கி கொடுத்தேன்.
அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் நினச்சி பார்த்தா இவர்கள்லாம் என்ன பலப்படுத்துகிறதா இருக்கும். அவர் இதுவரை கொண்டு வந்து இப்பவும் ஏற்றபடி போகலாமே அப்படின்னா, கர்த்தர் ஆதியிலே தந்த அந்த தரிசனங்களை ஒரு 25 வருஷத்துக்கு முன்னே என் எடுத்து பார்த்தா அதே செய்தியோட அதே குறிப்பு தான் இப்பவும் இருக்கும். செய்தியில் மாற்றம் கிடையாது, மாற்றமே இல்லை, அதே தான். அப்போதும் செய்தி கொடுத்து கடைசியில் அப்போல்லாம் ரொம்ப அழுதுருவேன், இப்போல்லாம் அழமாட்டேன், சிலவெல்லாம் அழுதுருவேன். அப்போ ஒரு நாள் ஒரு சகோதரி சொன்னாங்க, பாஸ்டர் நிச்சயமா உண்மையா நீங்கள் பேசுகிறது நீங்களாக பேசலை பாஸ்டர், அது உங்களுக்கு தெரியல, நீங்களாக பேசலைன்னு ஒரு சகோதரி. ஐயா அவங்க இப்போ இங்கே இல்லை, அவங்க சொல்கிறாங்க. எத்தனை நேரம் அப்படி புரிஞ்சாலும் தெரியல. ஆனால் நான் ஒன்று சொல்லுவேன், அழுதுட்டேன். இந்த சத்தத்தை இங்கே யாரும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், யார் செவியில் தொனிக்காவிட்டாலும், ஆவியானவர் இந்த சத்தத்தை செய்தியை உலகத்தில் எங்கோ பலருக்கு நிச்சயமாய் கொண்டு செல்வார் என்று நான் நம்புகிறேன்னு சொல்லுவேன். அது உண்மைதாங்க. ஆமென். பேச ஒருதம் வேணும், கொண்டு செல்ல ஆவியானவர் செல்வார். உலகத்துக்காக ஜீவனை கொடுக்க ஒரு இயேசு வேணும், ரட்சிப்பு எல்லாரும் கொண்டு போவாருங்க. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிற காரியம், உங்களிலும் ஒரு நோக்கம் கர்த்தர் வைத்திருக்கிறார். உலகத்தில் நீங்கள் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறீர்கள். ஆனால் கர்த்தர் உங்களிலே இன்னொரு மேலான நோக்கத்தை வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டீர்களா? இல்லை உலகத்துக்குள்ளே தான் கண்ணை முடிச்சு அடைக்கீங்களாங்க. கண்கள் கர்த்தருடைய காரியங்களை காணட்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த மேன்மையான பாதையை உங்களுடைய கண்கள் காணட்டும். ரட்சிப்பு உங்களுடைய வாழ்க்கையில உறுதிப்படட்டும், பரிபூரணப்படட்டும். மனம் திரும்புதல் அது பரிபூரணப்படட்டும். மனம் திரும்புதல் நிறைய ஆட்களை வேதத்தில் பார்க்குறோம் இல்லைங்க. இயேசு கூப்பிட்டாரு, அங்கே படகையும் தகப்பனையும் எல்லாரையும் விட்டு போனாங்க. பவுல் சொல்றாரு இல்லைங்க, எனக்கு லாபமாக இருந்த எல்லாவற்றையும் விட்டேன். நம்ம நஷ்டமாக இருக்கிறத வேணா விடுவோம், லாபமாக இருக்கிறத விடுவோமா? லாபமாக இருக்கிறத, உலகத்தில் லாபமாக இருக்கிறத விடாமல் பரலோக ராஜ்யத்தை பிடிக்க முடியாது. உங்களுக்கு லாபமாக இருப்பதில்லை, தேவனுடைய பார்வையில் லாபமாக இருக்கிறவர்களை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நான் கிறிஸ்துவின் மீது வைராக்கியம் உள்ளவன், உண்மையான விசுவாசிகள் மீது வைராக்கியம் உள்ளவன். வைராக்கியம் என்பது செயலில் வெளிப்படுத்தப்பட வேண்டியது தவிர வார்த்தைகளில் சொல்லப்பட வேண்டியது அல்ல. தாவீது வைராக்கியத்தை காட்டினான், கோலியத்தை கொன்றான். மோசே வைராக்கியத்தை காட்டினா எல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு எவ்வளோ விட்டு போனான். நம்முடைய வாழ்க்கையில் வைராக்கியங்கள் விடுவதில் இருக்க வேண்டும், எதை எடுக்கணுமோ அதை எடுப்பதில் இருக்க வேண்டும். மனம் திரும்புதல். நீங்கள் மனம் திரும்பி இருக்கீங்களா? சபையை பார்த்து கேட்குற கேள்வி உண்மையாக தான் கேட்குறேன், உங்களை நேசிக்கிறதுனால கேட்குறேன். மனம் திரும்பலைன்னா இதுவரை நீங்கள் எதை யாரை எந்தெந்த காரியத்தை எப்படி நினச்சிங்களோ அதெல்லாம் விட்டுக்கிட்டு சிட் அண்ட் மெடிடேட் யுவர் செல்ஃப். முழங்கால நின்று உங்களுடைய காரியங்களை நீங்கள் யோசிங்க. அவ்வளோதான். கல்வாரி சிலுவையை பாருங்க, ஒரு நாளிலே இயேசு வருவார். நான் நிச்சயமாக நம்புகிறேங்க. நான் செய்த நீதினால எனக்கு சந்தோஷம் இல்லை, அவருடைய இரக்கத்தை முன்னிட்டு நான் மேன்மை பாராட்டுகிறேன். என்னை அவர் கைவிட மாட்டான், நான் நம்புகிறேன். அவருடைய இரக்கங்க, ஏன் நீதி இல்லை, அவருடைய இரக்கங்க, அவர் நம்புகிறேங்க. ஆமாம், நிச்சயமாக இயேசு வருவார். அதுக்கு பிறகு நான் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் நான் அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், இன்னைக்கு போனால் தாங்க, இன்னைக்கு போனால் தான், இன்னைக்கு செய்தால் தான், நாளைக்கு இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை பரிபூரணமாய் ஆசீர்வதிப்பாராக. தவறுகள் நிறைய இருக்குது, அடிக்கடி அறிக்கையிடுவாங்க. அதான் சொல்லுவேன்ல, இந்த பக்கம்லாம் அறிக்கையிடுவாங்க. விடியால் எழுப்புனா அது எனக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். அது கர்த்தரனை நடத்துகிறார் என்பதை உறுதிப்படுத்துங்க. ஆமாம். இப்போ இந்த சின்ன பிள்ளைகள் இருக்குது, இது ஒரு சேட்டை பண்ணியிருக்கும். இப்போ பல நாள் கழிஞ்சும் அம்மாட்ட வந்து அம்மா நானே சேட்டை பண்ணேன், நீங்கள் மன்னிச்சிட்டீங்களா ஒன்று கேட்டால் உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அது மாதிரி தாங்க. அல்லேலூயா. கிறிஸ்தவம் எனக்கு மகிழ்ச்சி ஆயிராவிட்டால் நான் கிறிஸ்தவனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை.
ஊழியம் எனக்கு திருப்தியாய் கஷ்டமாக இருக்கலாம், திருப்தியாக சந்தோஷமாக இராவிட்டால் நான் ஊழியத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கிறிஸ்தவ ஜீவியம் எனக்கு சத்தியத்தை உறுதிப்படுத்தாவிட்டால், புது பலனை தராவிட்டால், உந்துதலை தராவிட்டால் நான் இதில் தரித்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது என்னை என்றும் கைவிடாமல் என்னை நடத்தி கொண்டிருக்கிறது. காரணம், அவர் வருவார் என்று நான் நம்புகிறேன். அப்பொழுது என்னை கேட்பார் என்று நான் நம்புகிறேன். என்னை மட்டுமல்ல, எல்லோரையும் கேட்பார். நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயசனத்தில் நாமெல்லாம் ஏன்னா பங்கெடுக்கணும்ல. எல்லாம் பரலோகம் போயாச்சு, அங்கே ஒரு நியாயசனம். நீ என்னப்பா செய்த, நீ என்ன செய்த, ஒரு வேஸ்ட்டாக போச்சு இல்லை, வேஸ்ட் பண்ணிட்டியே இல்லையா? எனக்கு ஒரு 10,000 ரூபா 10 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கிருக்கலாமே, தப்பாக சொல்லலை. 5 லட்சத்துக்கு வாங்கிருக்கலாமே. நம்ம பிரதர் இருக்காங்க, அருமையான ஒரு வண்டி வந்தாங்க, 47,000 கொஞ்சம் செலவாச்சு. அதில் 47,500 ரூபா போதுமே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆஃபீஸ் கொடுத்த வீட்டில் ஒரு நல்ல அதை வீடை ஃபர்னிஷ் பண்ணி லக்ஸுரியஸாக வச்சுருக்கலாமே. எனக்கு நான் போய் ரெஸ்ட் எடுக்கலாமே இல்லையா? நான் வாழ தெரியாதவன் இல்லை, தெரிஞ்சிட்டு விட்டவன் நான். ஏன்னா கிறிஸ்தவ வாழ்க்கை அதோட எல்லாம் மேலே இருக்குங்க, அதோட நல்லா இருக்கு. அல்லேலூயா. கண்களை மூடுவோமா? உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்படைத்தே, உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆராதனை 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 அன்பர் இயேசுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அன்பு நேசரே உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே